148வது துஆவாக அஸ்அலுல்லாஹல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம் ஐயஷ்ஃபீக். அஸ்அலுல்லாஹல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம் ஐயஷ்ஃபீக் அப்படின்ற இந்த துஆ என்ன கருத்துன்னு சொன்னால், அதாவது மகத்துவமிக்க இறைவனிடத்தில் நான் கேட்கிறேன், கண்ணியமிக்க அதாவது அர்ஷை கொண்ட இறைவனிடத்திலே, பிரமாண்டமான அர்ஷை கொண்ட இறைவனிடத்திலே கேட்கிறேன், ஐயஷ்ஃபீக் உங்களை குணப்படுத்துமாறு நான் என்ன செய்கிறேன், பிரார்த்தனை செய்கிறேன் என்று 7 மர்ராத் 7 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார். இந்த செய்தி சுனன் திர்மிதியில 2083வது இலக்கத்தில் வருகிறது. அறிவிக்கக்கூடியவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எப்படி வருதுன்னு சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் அப்தின் முஸ்லிமின் யஊது மரீதன் லம் யஹ்துர் அஜலுஹு, இன்னும் அஜல் வராது, அதாவது சக்கராத்து அதெல்லாம் இல்ல, நோயில இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு நோயாளி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க சென்றால் சொல்வார்கள், ஃபயகூலு 7 மர்ராத்தின் 7 முறை சொல்வார்கள், அஸ்அலுல்லாஹல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம் ஐயஷ்ஃபீக இல்லா ஊஃபிய. இந்த மாதிரி யாராவது சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி யாராவது சொன்னால் 7 முறை சொன்னால் அவருக்கு அல்லாஹ் தஆலா குணத்தை வழங்குவான், அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குணத்தை வழங்குவான் என்கின்ற இந்த செய்தி திர்மிதியிலே வருகிறது. இமாம் திர்மிதி அவர்கள் இதை ஹதீதுன் ஹஸனுன் கரீபுன் லா நஅரிஃபுஹு இல்லா மின் ஹதீத்தில் மின்ஹால் இப்னு அம்ர், இந்த ஹதீஸ் ஹஸனான ஹதீஸ், அதே நேரம் கரீபான ஹதீஸ், இந்த அறிவிப்பால் வருஷம் மட்டும் தான் என்ன செய்து இருக்கிறது, ஆனால் ஹஸனான ஹதீஸ்